விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கும் அரசியல் முரண்பாடு தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் வெளிப்படையாக பேசப்படும் நிலை உருவாகியுள்ளது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட இந்த தொகுதியில் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் என்ற கருத்து தேர்தல் தொடக்கத்திலிருந்தே பொதுமக்கள் மத்தியில் நிலவி வந்த நிலையில் முடிவில் ஏற்பட்ட தோல்வி அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் விஜி கணேசன் மற்றும் தாவேகா சார்பில் எஸ்பி செல்வம் போட்டியிட்டனர். தேர்தல் பிரச்சார காலத்திலேயே கூட்டணி கட்சிக்குள் ஒற்றுமை குறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் பணிமனை திறக்கப்பட்ட நாளிலேயே விசிக சார்பில் கட்சி கொடி தொடர்பாக கருத்து வேறுபாடு எழுந்ததாகவும் அதன் பின்னர் கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைப்பு எதிர்பார்த்த அளவுக்கு அமையவில்லை என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விருதுநகரில் உள்ள 8 வார்டுகளில் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் இருந்தபோதிலும் தேர்தல் பணிகளில் அவர்கள் முழுமையான ஈடுபாடுடன் செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. தேர்தல் செலவுக்கான நிதி விவகாரங்களிலேயே அதிக கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தரைமட்ட தேர்தல் பணிகள் பல இடங்களில் மந்தமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் கூட்டணிக்குள் அதிருப்தி நிலவியதாக கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் விஜயபிரபாகரனின் தோல்வி அறிவிக்கப்பட்ட பின்னர் சில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுவெளியில் பட்டாசு வெடித்து கொண்டாடியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக காங்கிரஸ் கவுன்சிலர் பேபியின் மகன்களான மோகன் மற்றும் கிஷோர் உள்ளிட்டோர் பல இடங்களில் பட்டாசு வெடித்ததாக கூறப்படுகிறது. நகரின் முக்கிய சாலைகளில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுவதால் அதை நேரில் கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கூட்டணி கட்சியின் வேட்பாளர் தோல்வியடைந்ததை அதே கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கொண்டாடியதாக கூறப்படும் இந்த சம்பவம் விருதுநகர் அரசியல் சூழலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்படியும் கூட்டணி கட்சியினர் செயல்படுவார்களா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதனிடையே விருதுநகரில் ஏன் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் எனவும் பலர் பேசத் தொடங்கினர். விருதுநகரில் ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் நிலை அடுத்த கட்டத்தில் கூட்டணி கட்சியின் உறவுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது கவனிக்கத்தக்கதாக உள்ளது.